பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு ஞாயிறு சிந்தனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய பொன்மொழிகளோடு இன்றைய ஞாயிறு சிந்தனையை தொகுத்து வழங்குகின்றேன். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் 2 வழிகளில் மட்டுமே வாழ முடியும். உங்கள் வாழ்வில் நடக்கின்ற அனைத்துமே ஒரு அதிசயம் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வாழ முடியும். அல்லது போனால் உங்கள் வாழ்வில் நடக்கின்ற எதுவுமே அதிசயமானது அல்ல என்ற எண்ணத்தோடும் வாழ முடியும். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை உங்கள் எண்ணங்களின் பிரதிபலிப்பே. இன்று நாங்கள் அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை என்ற ஹால் எல்ட்ராட்டினுடைய நூலை பற்றிய அந்த நூல் கூறுகின்ற முக்கியமான விடயங்களை உங்களோடு நான் கலந்துரையாடுகின்றேன். பொதுவாக நாங்கள் ஒரு நூலை வாசிக்கின்ற போது எம் அறிவுக்காகவே நாங்கள் அதை வாசிப்போம். ஆனால் அதிசயம் நிகழ்த்தும் அதிகாலை என்ற ஹால் எல்ட்ராட்டினுடைய இந்த நூலானது அறிவிற்காக மாத்திரம் வாசிக்கப்படுவதில்லை. இந்த நூலிலே நாம் அதிகாலையில் எழுந்து செய்ய வேண்டிய 6 கருமங்கள் பற்றி மிக அழகாக எடுத்து கூறியுள்ளார். நிச்சயமாக நீங்கள் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருப்பீர்களாக இருந்தால் உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான பிரபஞ்சத்தினுடைய ஏற்பாடாக இருக்கும். ஆனால் உங்களுடைய தலைவிதியில் என்ன எழுதப்பட்டுள்ளதோ இந்த காணொளியில் இடம்பெறப் போகின்ற அதிசயங்கள் நிகழ்த்தும் அதிகாலை என்ற நூலில் இடம்பெற்ற அந்த 6 செயற்பாடுகளையும் உங்களால் சரிவர 30 நாட்களுக்கு செய்ய முடியுமாக இருந்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை 360 பாகையில் மாற்றமடையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஏனெனில் இதை நான் என் வாழ்விலே கடைப்பிடித்து இப்போது என் தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகவும் ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி என்று அனைத்தும் குவிந்து கொண்டிருப்பதை என்னால் உணர முடிகின்றது. அந்த வகையில் இந்த நூல் பற்றி பல்வேறு விதமான மனிதர்கள் தாங்கள் வாழ்வில் கடைப்பிடித்ததாகவும் இப்போது வாழ்வில் செல்வச் செழிப்போடு இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையில் பணக்கார தந்தை ஏழை தந்தை ரிச் டாட் புவர் டாட் என்ற நூல் இவ்வுலகில் அதிகம் விற்பனையான ஒரு புத்தகம். அந்த நூலினுடைய ஆசிரியர் ரோபர்ட் கியோசகி இப்போதும் அமெரிக்காவில் வாழ்ந்து வருகின்ற ஒரு பொருளியல் நிபுணர். அவர் அதிகாலையில் எழுந்து இந்த 6 கர்மங்களையும் தொடர்ச்சியாக செய்ததால் தன்னுடைய வாழ்வில் தான் இன்று மிகுந்த செல்வந்தனாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அத்தகைய சிறப்புமிக்க இந்த கருமங்களை நாங்களும் அனைவரும் இன்றிலிருந்து ஆற்றத் தொடங்குவோம். ஹால் எல்ட்ராட் தன்னுடைய 20 வயதிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார். ஒரு நாள் தன்னுடைய காரை ஓட்டிச் செல்கின்ற போது அந்த எதிர்பாராத சம்பவம் நிகழ்ந்து விடுகின்றது. மதுபோதையில் லாரியை ஓட்டி வந்த ஒருவர் இந்த நூலாசிரியரின் காரோடு மோதி விடுகின்றார். அது ஒரு பெரிய விபத்து. அந்த விபத்திலே ஹால் எல்ட்ராட்டினுடைய 11 எலும்புகள் உடைந்து விடுகின்றன. விபத்து நடந்த இடத்திலே குற்றுயிராய் கிடக்கின்றார் ஹால் எல்ட்ராட். உடனடியாக விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் அவரை ஏற்றிக்கொண்டு வைத்தியசாலைக்கு செல்கின்றது. ஏறத்தாழ 6 நிமிடங்கள் அவருடைய இதயம் துடிக்கவில்லை. அவர் இறந்து விட்டதாகவே மருத்துவர்கள் கருதினார்கள். அதிசயங்கள் நிகழ்த்தும் அதிகாலை என்ற இந்த நூலை எழுதுவதற்காகவோ என்னவோ ஹால் எல்ட்ராட் 6 நிமிடங்களின் பின் மீண்டும் உயிர் பெற்று பூமிக்கு வந்து சேர்ந்தார். இது அவர் வாழ்வில் நடந்த மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இந்த நூலினுடைய தொடக்கத்திலே அவர் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்கள் இவரால் இனி நடக்கவே முடியாது, உயிருள்ளவரை நடைபெணமாகவே கட்டிலோடே இவருடைய காலம் கழியப் போகின்றது என்று கூறிவிட்டார்கள். ஆனால் இந்த நூலினுடைய ஆசிரியர் ஹால் எல்ட்ராட் தன்னுடைய மன உறுதியால் தன்னால் இவ்வுலகில் மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையால் குறித்த சில காலங்களில் மெதுமெதுவாக முன்னேற்றம் ஏற்பட்டு மீண்டும் சராசரி மனிதரைப் போல நடக்கத் தொடங்கினார். அதன் பின்னர் பிரபல வர்த்தக நிறுவனம் ஒன்றிலே கடமையாற்றி அந்த துறையிலே பல்வேறு சாதனைகளை புரிந்தார்.
அப்போது அமெரிக்காவில் ஏற்பட்ட பொருளாதார மந்தத்தின் காரணமாக மீண்டும் பொருளாதாரத்தில் அதல பாதாளத்துக்கு செல்கின்றார் இந்த நூலினுடைய ஆசிரியர். தான் விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது கூட தன்னை நேரத்துக்கு வைத்தியர்கள் கவனித்ததோடு தன் உறவினர்கள் தன்னை அடிக்கடி வந்து பார்த்ததாகவும் தன்னுடைய நண்பர்கள் எந்நேரமும் தன்னை சூழ்ந்து இருப்பதாகவும் அப்போது தான் மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் குறிப்பிட்டார். ஆனால் தனக்கு ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி தன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அப்போது தன்னை சுற்றி யாரும் இருக்கவில்லை, தான் நேர காலத்திற்கு உணவு உண்ணவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறு தன் வாழ்விலே 2 பெரிய சோதனைகளை தாண்டி தொடர்ச்சியாக வீட்டினுள்ளே பல நாட்களை உறக்கத்திலேயே கழித்தார். மன அழுத்தத்திற்கு உள்ளாகி மீண்டும் மீண்டும் ஓர் அறையினுள் படுத்திருப்பதும் விழிப்பதும் மீண்டும் படுத்திருப்பதுமாக இவருடைய நாட்கள் சென்றது. அன்று இவருடைய வாழ்க்கையை மாற்றப் போகின்ற ஒரு தருணம். அவருடைய நெருங்கிய நண்பர் அன்று வந்திருந்தார். நீ இவ்வாறு தொடர்ச்சியாக உறங்கிக் கொண்டே இருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் உன் எண்ணம் எவ்வாறு அமைந்திருக்கின்றதோ அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கையும் அமைந்து கொண்டே இருக்கும். நீ முதலில் இந்த அறையை விட்டு வெளியில் வா. அதிகாலையில் நீ என்னோடு சேர்ந்து ஓடுவதற்கு, அதாவது உடற்பயிற்சிக்காக ஓடுவதற்கு நீ என்னோடு இணைந்து கொள் என்று பல தடவை குறிப்பிட்டிருந்தார். இவை எதையும் தன் காதில் வாங்கி கொள்ளாத ஹால் எல்ட்ராட் மீண்டும் மீண்டும் அந்த அறையினுள்ளே தன் காலத்தை கழித்து கொண்டிருந்தார். இறுதியாக கோபத்தோடு அவருடைய நண்பர், நீ இன்று என்னோடு அதிகாலையில் ஓடுவதற்கு வரத்தான் வேண்டும் என்று கூறி அவரை பலவந்தமாக இழுத்துச் சென்றார். என்ன ஆச்சரியம், அன்று ஓடி முடிந்தது. ஹால் எல்ட்ராட்டினுடைய மனநிலை முற்றிலுமாக மாறி தான் மீண்டும் ஒரு புதிய பிறவி எடுத்ததைப் போல உணர்ந்து கொள்கின்றார். அதன் பின்னர் தான் இந்த மிராக்கல் மார்னிங் என்ற இந்த நூலை ஆங்கிலத்திலே எழுதுகின்றார். அதனுடைய தமிழ் வடிவமே அதிசயங்கள் நிகழ்த்தும் அதிகாலை. இப்போது நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இப்போது நீங்கள் இந்த உலகின் எந்த மூலையில் எந்த நிலையில் இருந்தாலும் இப்போது நாங்கள் கூறப்போகின்ற இந்த விடயத்தை அதிகாலையில் எழுந்து உங்களால் செய்ய முடியுமாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்விலும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அது உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய குடும்பத்தின் கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் இந்த காணொளியை காண்கின்ற நீங்கள் இன்றிலிருந்து அதிகாலையில் எழுந்து நான் கூறுகின்ற இந்த 6 கருமங்களையும் நீங்கள் செய்ய தொடங்க வேண்டும். நிச்சயம் நீங்கள் நாளை அதிகாலையில் எழுந்து இந்த கர்மங்களை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களோடு அந்த 6 கர்மங்களையும் உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே இங்கு அதிகாலை என்று குறிப்பிடுவது அவர் காலை 8 மணி வரையும் அந்த அதிகாலை என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் உண்மையிலேயே இந்த பிரபஞ்சம் நாங்கள் நினைப்பவற்றை உள்வாங்கி அதற்கு உடனடியாக தீர்வை தருவதற்குரிய காலமாக பிரம்ம முகூர்த்தம் 3 மணியிலிருந்து அதிகாலை 6 மணிக்கு உட்பட்ட பகுதியிலேயே பிரபஞ்சம் நாம் கூறுபவற்றை நாம் எண்ணுபவற்றை நமக்கு தருவதற்கு அதிசிறந்த நேரமாக கருதப்படுகின்றது. எனவே நாளை காலை உங்களால் இயன்ற வரை காலை 4 மணியோ அல்லது 5 மணிக்கோ எழுந்திருக்க முயற்சியுங்கள். நிச்சயம் இது உங்களுடைய வாழ்வை மாற்றுவதற்காக நீங்கள் எடுக்கின்ற முதல் முயற்சியாகவும் முதன்மையான முயற்சியாகவும் அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. காலையில் எழுந்த நீங்கள் முதலாவதாக செய்ய வேண்டிய விடயம் 10 நிமிடங்கள் அமைதியாக இருப்பது. உங்கள் மனதிலே எந்தவித சலனங்களோ குழப்பமோ இன்றி கடந்த காலம் பற்றிய துன்பமான செய்திகளோ எதிர்காலம் பற்றிய ஏக்கங்களோ இன்றி எதையுமே யோசிக்காது நீங்கள் அமைதியாக இருப்பதை இந்த நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு அமைதியாக உங்கள் எண்ணங்களை வைத்திருக்க முடியாதவர்கள் நீங்கள் இறைவனை தியானித்து கொண்டு இருக்கலாம். அடுத்த 10 நிமிடங்கள் சுய பிரகடனம், அதாவது நிகழ்காலத்தில் நாம் சில விடயங்களை வாயால் சொல்லிக் கொள்ளுதல்.
இவ்வுலகில் நான் மிகவும் மகிழ்ச்சியானவனாக இருக்கின்றேன். என்னுடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கின்றது. என்னுடைய குடும்பத்திலே செல்வம் குவிந்து கொண்டு இருக்கின்றது. இந்த பிரபஞ்ச பேராற்றல் எப்போதும் எனக்கு நல்ல விடயங்களை மட்டுமே தந்து கொண்டிருக்கின்றது. என்னால் எதையுமே சாதிக்க முடியும். இந்த நாள் என்னுடைய நாள். இறைவன் எப்போதும் என்னோடு இருக்கின்றார். இவ்வாறு உங்களுக்கு பிடித்த சுய பிரகடனத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் வாயால் சொல்லிக் கொள்ள வேண்டும். சிலர் இதனை மீண்டும் மீண்டும் எழுதி கொள்கின்றார்கள். உங்களுடைய வசதிக்கு ஏற்ற வகையில் இந்த சுய பிரகடனத்தை அடுத்த 10 நிமிடங்களுக்கு செய்தல் வேண்டும். அடுத்த 3வது செயற்பாடாக மனக்காட்சி படைப்பு, அதாவது விஷுவலைசேஷன். நீங்கள் எதிர்காலத்தில் எத்தகைய வாழ்க்கையை வாழ விரும்புகின்றீர்களோ அதை இப்போதே அனுபவிப்பதைப் போல எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் ஒரு மாளிகை ஒன்றை கட்ட விரும்பினால் இப்போதே அந்த மாளிகையில் வாழ்வதைப் போல எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் ஒரு ஆடம்பரமான கார் ஒன்றை வாங்க விரும்பினால் இப்போதே அந்த காரில் செல்வதைப் போல நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும். ஒரு சிலர் தங்களுடைய கனவு வாழ்க்கையை ஓவியமாக வரைந்து அதனை பார்த்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற வகையில் அடுத்த 10 நிமிடங்களுக்கு உங்கள் வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதனை உங்கள் மனக்கண்ணிலே படமாக ஓட்டிக்கொண்டிருக்க வேண்டும். அடுத்த 4வது செயற்பாடாக உடற்பயிற்சி. காலையில் எழுந்த நீங்கள் அமைதியாக இருந்துவிட்டு சுய பிரகடனங்களை கூறிய பின் மனக்காட்சியில் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நிகழ்காலமாக கற்பனை செய்த பின்னர் எழுந்து 10 நிமிடங்களுக்கு உங்களுக்கு விருப்பமான உடற்பயிற்சி ஒன்றை, அது நடப்பதாக இருக்கலாம், ஓடுவதாக இருக்கலாம், உங்கள் வசதிக்கு ஏற்ற உடற்பயிற்சியை அடுத்து வரும் 10 நிமிடங்களுக்கு நீங்கள் செய்தல் வேண்டும். அதிகாலை நிகழ்த்தும் அதிசயங்களிலே அடுத்து 5வது செயற்பாடாக வாசித்தல். நீங்கள் உங்கள் துறை சார்ந்து விருப்பமான நூலொன்றை தெரிவு செய்து அதில் குறைந்தது 1 பக்கம் அல்லது 5 பக்கங்கள் வரை 10 நிமிடங்கள் கருத்தூன்றி வாசித்தல் வேண்டும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்பவராக இருந்தால் அந்த பிஸ்னஸ் தொடர்பான புத்தகங்களை வாசிக்கலாம். நீங்கள் ஆன்மீகத்தை விரும்புபவர்களாக இருந்தால் ஆன்மீகம் தொடர்பான புத்தகங்களை வாசிக்கலாம். உங்கள் வாழ்விலே செல்வத்தை பெருக்க விரும்பினால் பணம் ஈட்டுவது தொடர்பான நூல்களை வாசிக்கலாம். இறுதியாக 6வது செயற்பாடு நாட்குறிப்பு எழுதுதல். நீங்கள் இன்றைய நாள் செய்ய வேண்டிய காரியங்களை வரிசை கிரமமாக எழுதி கொள்ளுதல் வேண்டும். மீண்டும் ஒரு முறை, அமைதியாக இருத்தல், சுய பிரகடனம் மேற்கொள்ளுதல், மனக்காட்சி படைப்பு, உடற்பயிற்சி செய்தல், வாசித்தல், நாட்குறிப்பு எடுத்தல். இந்த 6 கருமங்களையும் நீங்கள் அடுத்து வருகின்ற 30 நாட்களுக்கு தொடர்ச்சியாக செய்தல் வேண்டும். இந்த நூலாசிரியர் ஒவ்வொரு செயற்பாட்டிற்கும் 10 நிமிடங்களை ஒதுக்கி மொத்தமாக அதிகாலையில் 1 மணித்தியாலத்தை இந்த செயற்பாட்டிற்காக எடுத்துக்கொள்கின்றார். உங்களுக்கு இவ்வாறு 1 மணித்தியாலத்தை எடுத்துக்கொள்ள முடியாது விட்டால் நீங்கள் 5 நிமிடங்களை ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த நேரமும் போதாதவர்கள் ஒரு செயற்பாட்டிற்காக 2 நிமிடத்தையாவது எடுத்து 12 நிமிடங்களில் இந்த 6 கர்மங்களையும் நீங்கள் ஆற்றி முடிக்கலாம். அதற்கும் இயலாதவர்கள் ஒவ்வொரு செயற்பாட்டிற்கும் 1 நிமிடத்தையாவது எடுத்து அதிகாலையில் 6 நிமிடங்களை ஒதுக்கி இந்த செயற்பாட்டை செய்ய தொடங்க வேண்டும். இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் மகிழ்ச்சி வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நாளை அதிகாலை இந்த பிரபஞ்சமே உங்களை துயிலெழச் செய்யும். எழுகின்ற நீங்கள் இந்த அதிகாலை நிகழ்த்தும் அதிசயங்களை உங்கள் வாழ்விலே கண்டு களியுங்கள். நன்றி.